Hello guys, welcome back to our channel PS Beta Farm. Okay, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல வந்து how to clean your aquarium தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ரோட்ல வந்து அனிமேஷன் மாதிரி இருக்கும். நான் ஓடிட்டு இருக்கேன், இல்லாட்டி என் ஃபேஸ் போயிட்டு இருக்கு, மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அனிமேஷன் ஆப். இந்த ஆப் பேர் வந்து ஸ்னாப் கேமரா. இது வந்து உங்கள் பிசிலையும் டெவலப் பண்ணலாம், உங்கள் ஃபோன்லேயும் டெவலப் பண்ணிக்கலாம். இதில் டெவலப் பண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து உங்கள் மீட் அட்டென்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூம் மீட்டிங்கு உங்கள் என்ன ஸ்கூல் லெவலாக இல்லாட்டி வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு பாய்க்கிறதுனால இந்த ஆப் பார்த்துக்கலாம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, இதான் வந்து நம்ம வாங்கின வந்து ஒரு புது மைக்கு. இப்போ நான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன்ல, இது வந்து நம்ம ஃபார்முக்காக நான் வாங்கினேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே இப்போ அக்வேரியம்னா வந்து என்ன இருக்கும்? ஓகே, ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் வந்து ஃபிஷ்ஷஸும் ஒரு உயிருள்ள பொருள் தானே, அதாவது வந்து ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. ஓகே, அதுவும் வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியாஸ் இதெல்லாமே வந்து நம்ம அக்வேரியமில் தான் இருக்கும். இதுவே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வைல்டில், அதாவது வந்து ஆற்றுலலாம் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அமோனியா லெவல் நிறைய ஆச்சுன்னா ஓடிடும். இல்லாட்டி வந்து ஒரு இடத்துல அமோனியா லெவல் நிறைய இருந்துச்சுன்னா லிவிங் பிளான்ட்ஸ்லாம் தண்ணியில் இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் வந்து நைட்ரேட் லெவலு அமோனியா லெவல்லாம் குறைச்சிடும். ஆனால் இதுவே அக்வேரியமில் வந்து நீங்கள் கோசமாக வச்சுருக்கிறப்ப ஒன்றுமே இல்லை, அந்த நைட்ரேட் லெவலும் அங்கே அதிகரிக்கும், அமோனியாவும் அதுலேயே தான் இருக்கும், குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா எல்லாமே அதிலே தான் இருக்கும். அதனால் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சின்னங்க டிசீஸ் அட்டாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அப்பப்போ க்ளவுடி ஆகும். வாட்டரானா ஃபிஷ்க்கு வந்து ஸ்விம் பிளேடர் டிசீஸ் வரும். இன்னும் நிறையா ஆபத்தான பேரசைட்டல் டிசீஸு, ஒயிட் ஸ்பாட் டிசீஸு, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கன்னா அக்வேரியம் எப்படி கழுவ போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அக்வேரியம்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அடி இல்லாட்டி 1.5 அடி இந்த மாதிரி அக்வேரியம் வச்சுருந்தா நீங்கள் வந்து தாராளமாக தூக்கி கழுவலாம். எப்படின்னா வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டு வெளியே வச்சு நல்லா ஸ்க்ரப்லாம் பார்த்து நல்லா தேய்ச்சி கழுவலாம். ஆனால் உங்கள் அக்வேரியம் வந்து 1.5 அடிக்கு மேலே 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி தான் நீங்கள் தூக்கவே கூட. ஏன்னா தூக்கினா சின்னாங்க வந்து கிராக் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வைக்கிறப்ப அதோட அதுவே உங்களை அறியாமல் நீங்களே கீழே போட்டுருங்க சில சமயத்தில். அதனால் வந்து கிராக் ஆகி நீங்கள் பாய்க்கவே முடியாமையும் ஆகும். அதனால் வந்து என்ன செய்யுங்கன்னா உங்கள் ஸ்க்ரப்பு மேக்னெட்டிக் கிளீனர் கடையில் வைப்பாங்கள்ல, அது வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நார்மலாக வந்து அந்த பாத்திரம் கழுவுற அந்த மட்டையெல்லாம் வச்சுல அது புதுசாக வந்து ஒன்று வாங்கி அழகாக ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை வந்து தனியாக எடுத்து போட்டுருங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வேலை வேணாம், எனக்கு வந்து நான் அக்வேரியம் தண்ணியும் மாற்றணும், தண்ணி சுத்தமாக இருக்கணும், எனக்கு வேலை சிம்பிளாக இருக்கும்னா என்ன தெரியுமா செய்யுங்க, 4 days once அக்வேரியம் வாட்டரை 25% வாட்டர் அடியிலேருந்து மாற்றணும், மேலேருந்து மாற்றக்கூடாது. அடியிலேருந்து கீழே வந்து அந்த அதோட இதெல்லாம் வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஃபிஷ்ஷஸும் ஒழிக்க இருக்கும், உங்களுக்கு வேலையே ஈஸி. பிளான்டட் டேங்க்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிளான்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சு ராக்ஸு அந்த பெபிள்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டு சேண்ட் வெளியாக்கி செய்கிறதுக்கு வந்து பெரிய வேலை, அது யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து 25% ஆஃப் வாட்டர் அடியிலேருந்து நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டி வந்து எப்படின்னா கீழேருந்து வந்து உங்களோட ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறையா புது வகையான தண்ணி எடுக்கிற மிஷின்ஸ்லாம் வந்துச்சு. மிஷின் இல்லை, தண்ணி எடுக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். எப்படின்னா வந்து தண்ணி கீழே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில். அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.